அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய்ஸ்ட்ரிப். நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரி மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கிற சில கிராமங்களை தேடி நம்மளோட பயணம் போயிட்டுருக்குங்க. அந்த வகையில் கோத்தகிரி பகுதியில் மாமரம் அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற சில கிராமங்களை தேடி நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். அந்த வகையில் இப்போ மாமரம் பகுதியிலேருந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற மலையில் மேலே ஏறிங்க அங்கே ஒரு 2 கிராமத்தை பார்த்து முடிச்சுட்டு 3ஆவதாக வெள்ளியூர் கொம்பை அப்படிங்கிற கிராமம் பார்க்குறதுக்காக நம்ம இப்போ வந்திருக்கோம். இப்போ வெள்ளியூர் கொம்பை அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு 2 குடியிருப்பு பகுதிகள் இருக்கிற பகுதிக்கு நம்ம பயணம் பண்ணிங்க. அங்கே இருக்கிற ஒரு 2 குடியிருப்பு பகுதிகள், அது போக இப்போ புதுசாக கீழ்ப்பகுதியில், அதாவது இந்த பக்கம் கீழ்ப்பகுதியில் ஒரு வீடு கட்டியிருக்காங்க. அந்த வீட்டில் ஒரு அண்ணா இருந்தார். அவரையெல்லாம் பார்த்து பேசிட்டுங்க இப்போ இங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கேருந்து இந்த ஒரு ஒத்தையடி பாதையில் கிளம்பி போயிங்க கீழ்ப்பகுதியில் இருக்கிற குடியிருப்பெல்லாம் பார்த்து இந்த ஒரு வீடியோவை பதிவு பண்ண போகிறோங்க. இந்த பகுதியில் வெள்ளியூர் கொம்பை அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்த குடியிருப்பு பகுதிகள் இருக்குதுங்க. எத்தனை வீடுலாம் இருக்குன்னு தெரியலிங்க. நான் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டைம் வந்ததுங்க. இப்போ கீழே போய் பார்த்தா தான் தெரியுங்க. ஏன்னா வருஷம் பார்த்திங்கன்னா சில வீடுகள் புதுசாக உருவாகுது. சில வீட்டில் இருக்க மக்கள்லாம் வசதி இல்லாதனால வெளியே இடம்பெயர்ந்து போயிடுறாங்க. ஸோ இப்போ எத்தனை குடியிருப்பு இருக்குதுன்னு இப்போ நம்ம தொடர்ந்து போய் பார்க்க போகிறோங்க. பாருங்கள் பகுதியில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாகவே அடர் வனமாக தெரியுது. ஆனால் இது எல்லாமே இந்த கிராம மக்களோட தோட்டங்கள். நல்லா அடர்ந்த காட்டுக்குள்ளே அவங்கவுங்க தோட்டங்கள் இருக்குதுங்க. தோட்டத்தில் மேக்ஸிமம் காப்பி, பலாமரம், பஞ்சு மரம் இந்த மாதிரியான மரங்கள்லாம் இருக்குது. அது போக குறுமிளகு இதெல்லாம் இருக்குதுங்க. நம்ம இப்போ ஒரு தோட்டத்துக்குள்ளே தான் நடந்து போகிறோம். தோட்ட வழியே பார்த்தோன்னா பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி ஒரு லைக்கும் போட்டுக்கங்க. இங்கே பாருங்கள் போகிற வழி பயங்கரமாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி இந்த கிராம பகுதிகளில் இன்னும் பயங்கரமாக இருக்குங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மக்களே. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியுங்க, பாருங்கள், அப்போ தான் தெரியும். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்டில் கூட சொல்லுங்கள். இந்த கிராமத்துக்கு போகிற பாதை எப்படி இருக்குது, கிராமம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். என்ன சொல்கிறேன், சவுண்டு யானைக்காகவா? ஆனை சிக்னலா? தட்டுச்சனா சவுண்டு கொடுக்கு. ஓ எதாவது முடிச்சுன்னா சவுண்டு கொடுக்குது. அப்போ தோட்டத்துக்குள்ள வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கா. இல்லை கம்பி வேலையெல்லாம் போட்டிருக்காங்க பாதுகாப்புக்கு. கம்பி வேலைக்கு அந்த பக்கம் ட்ரம்மு கட்டி விட்ருக்காங்க. சவுண்டு லைட்டாக டச் ஆனாவே சவுண்டு கேட்டுரு. அது நைட்லலாம் நல்லா சவுண்டு கேட்கணும்னா. ஆமாம் கேட்கும். தெளிவாக கேட்கு. இப்போ உசார் ஆயிடுவாங்க சாமி வந்துட்டார் அப்படின்னு. இப்போ மழையெல்லாம் பெஞ்சானா நல்லா செடியெல்லாம் நல்லா தளதளன்னு இருக்கு சொன்னா. இது வழி அப்படியா? இதுதானே எது வழின்னே தெரில. கீழே தான் சொல்கிறேண்ணே. வழியே தெரிய மாட்டேங்குது. ஆமாம் ஃபுல்லாக கல்லுக்கெல்லாம் இருக்குனாலே எது வழியே இப்படின்னு தெரிய மாட்டேங்குது. எனக்கு 2 வீடு இருக்குனாலும் பெருசாக நடக்க மாட்டாங்க. அந்த 2 வீட்டுக்காரங்க மட்டும்தான் நடந்த உண்டு. அதான் வழி கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. எப்படி போனாலும் அந்த கீழே போகிற வழி போய் சேர்ந்துரு. அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. நல்ல பார்த்து போகலாம். ஏற்கனவே மேலே அந்த அண்ணா வேறு சொன்னார் 3 மணிக்கு யானை அடிச்சதுன்னு. ஏன் சொன்னால் பகலே அடிச்சிச்சா? எப்படி பகல 3 மணிக்கே ரோட்டில் இருக்குது? ஆமாம் சார்ண்ணா. அதாவது நம்ம மேலே இப்படி வந்தோம். அதாவது இப்போ உள் சைடு இப்படி வந்தோம். கீழே இன்னொரு வழி இருந்துச்சு. 2 பெண்டு வருது. ஆமாம் அதில் இந்த வழி அதில் இதாகும், ஜாயிண்ட் ஆகுமா? ஓஹோ, அந்த பெண்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது அடிச்சிச்சா? மக்களே பாருங்கள், இந்த கிராமத்தில் போன ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா பகலில் 3 மணிக்கு ரோட்டில் நடந்து போகும்போதே ஒரு யானை அடிச்சிச்சு அம்மாங்க. அந்த மாதிரியான ரொம்ப ஆபத்தான ஒரு கிராமம் தான் இந்த வெள்ளியூர் கொம்பை அப்படிங்கிற கிராமம். ஆமாம் தானே, உள்ளே எது இருந்தாலும் தெரியாது போல இருக்கு.
ஃபுல்லாக காப்பி செடி தான் ஜாஸ்தியாக இருக்குது. அது போக மரங்கள்லாம் பயங்கரமாக இருக்குது. ஏதாவது நின்றுட்டு இருந்தாலும் நமக்கு தெரியாது. ஏன்னா இது வேறு குழு குழுன்னு இருக்குது. நம்ம நடக்கிறதுக்கு தான் வேகுது, ஆனால் வந்து ஏரியா குழுகுலுன்னு இருக்குது. யானையெல்லாம் வந்துன்னா ஜம்மு நின்று. அப்படியே ஏறிட்டோம். ஓ அப்படியா? அந்த இடத்துல அந்த ஓ அந்த முக்கில் அப்படி மேலே ஏறிட்டோமா? அந்த முக்கில் தான் அடிச்சு. ஓஹோ. இப்போ புதுசாக இப்படி கீழே விட்டுருக்காங்க. ஓ இப்போ ரோடுக்கு வந்து சேர்ந்தோமா? கீழே போகிற ரோடுக்கு அதுக்குள்ளே வந்துட்டோமா? ஓ போன டைமே இந்த இடத்துல மேலே அங்கே ஒரு முக்குக்கும் சேருமா? அங்கே அதான் சொன்னோம், அங்கே ரோடு மாதிரி நம்ம பிரிஞ்சிடல. அங்கேருந்து அப்படியே அந்த பக்கம் அந்த பக்கம் அங்கே முக்குக்கும் சேரும். ஓ முக்கில் அடிச்சிருக்கு. அந்த முக்கில் அடிச்சதா? ஓஹோ. அப்போ உள்ளே நின்றுருக்கு இவங்க போகிறதுக்கு அதுக்கு சரியாக வந்திருக்கும். சரி கீழே கேட்டால் தெரியும். இப்படி கீழே விட்டாங்க. ஓ ஓ இப்போ அந்த அம்மா அடித்ததுனால பார்த்தீங்கன்னா கீழே வழி வந்துட்டாங்களோ? பக்கமாக இருக்குன்னு தெரியும், இப்படி மாறிட்டாங்க நினைக்கிறேன். மேலே ஏறுறதுக்குள்ளே தான் இருக்குது. ஏட்டிக்காடு வரைக்கும் நடக்கணும் பயங்கரமாக. அதுக்கு மேலே ஓரளவுக்கு தான் மலைச்சிக்கலாம். மக்களை இப்போ வெள்ளியூர் கொம்பை கிராமத்தோட கீழ்ப்பகுதியில் இருக்கிற குடியிருப்பு பகுதியில் நோக்கி நம்ம முன்னேறி போயிட்டுருக்கோம். அநேகமாக பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா பக்கத்தில் வந்து ஏதோ ஒரு கோயில் தெரியுது. சுற்றி வந்து பலா மரங்கள். ஆனால் பலாப்பழங்கள்லாம் நிறையா இருக்குண்ணா. கொண்டு போகிறதுக்கு தான் முடியாது. சுமந்து கொண்டு போகிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இருந்து பிரயோஜனம் இல்லை. அதான் இருந்து பிரயோஜனம் இல்லை, கொண்டு போகிறதுக்குள்ள டயர்டாயிரு. வேறு எத்தனை பலாமரங்கள் எல்லாமே மரத்துலேயே ஃபுல்லாக சாப்பிட்ருச்சே. இதெல்லாம் குரங்கு சாப்பிட்டதோ? மேலே இருக்குன்னா குரங்கு தான் சாப்பிடு. தண்டு மட்டும் தான் இப்போ சுற்றி இருக்க எல்லாத்தையும் சாப்பிட்ருச்சு பாரு. நிறையா இருக்குது. இது கோவிலுங்களா? பண்டிகை பண்ணிருக்காங்களேங்க. முடிஞ்சு செமையாக இருக்கு சார்ண்ணா. கோயில் அருமையாக இருக்குது. பண்டிகை போல இங்கே நல்லாயிருக்கும். அருமையாக இருக்குது. இடம் வந்து நிறையா நல்லா இருக்குண்ணா. ரொம்ப சூப்பராக இருக்குது. மரத்துக்கு அடியில் நல்லா குழுன்னு இருக்குது. நம்ம பார்க்குறக்கு ஏரியா சுற்றி சூப்பராக இருக்குது. அழகாக இருக்குது, ஆனால் ஆபத்து இருக்குது. ஆரம்பத்தில் கம்பி இதெல்லாம் வீடு பக்கத்தில் இருந்தாலும் கம்பியா? பாருங்க மக்களே, குடியிருப்பு பகுதிக்கு உள்ளே வந்ததுமே இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து கம்பி போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வந்து ஃபுல்லாகவே வந்து இப்போ பலாப்பழ சீசனு, யானைகள் வந்து மிகுதியாக இங்கே இருக்குங்க. ஸோ அதனால் வந்து வீட்டுக்கு பக்கத்தில் வந்ததுமே ஃபுல்லாக பாருங்கள் கம்பி போட்டு கவர் பண்ணிட்டாங்க. யானைகள் வந்தால் வந்து கம்பி இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் விலகி போயிடும், வீட்டு பக்கத்தில் வராதுங்க. சுற்றி இருக்கிற தோட்டங்களில் இருக்க பலாப்பழத்தை மட்டும் சாப்பிட்டு அப்படியே போயிடும், வீட்டுக்கு பக்கத்தில் வராது. அதுக்காக ஒரு சேஃப்டிக்காக இந்த மாதிரி கம்பி கட்டியிருக்காங்க. மற்றபடி இங்கே கரண்ட்டெல்லாம் விட முடியுமானா அதெல்லாம் விட முடியாதுங்க. ஏன்னா வந்து இங்கே மரங்கள் சுற்றி இருக்கிறதுனால எங்கே பட்டாலும் உங்களுக்கு ஷாக் அடிச்சிடும். ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் கரண்ட்டெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. மற்றபடி கம்பி இருக்கிறனால அதுக்கு ஒரு பயம் இருக்குங்க. ஸோ அதுக்காக வந்து சுற்றி கம்பி கட்டியிருக்காங்க. இதில் ஒரு இடிஞ்சு போன ஒரு வீடு, இந்த வீடு இருக்குங்களா? நாயை பார்த்து சொன்னா நம்ம ஏதோ கொலைக்கு. நீ இப்போ பழக்கப்பட்ட ஆளு தான், நான் தான் புதுசு.
சரி இங்கே வீடு இருக்குங்களா? கீழே பாட்டு வரலாமா? ஃபுல்லாக காப்பி செடி தான் சொன்னா. இது எல்லாமே காப்பி செடி தான். நல்லா பெருசு பெருசாக இருக்குது செடியில். நல்லா மழையெல்லாம் பெய்யறனால நல்லா செடி நல்லா பெருசாக வந்துடுது. காப்பி செடியாக பார்க்குறதுக்கு போதுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் பழமெல்லாம் கீழே இருக்கு. நம்ம கைக்கு எட்டுற தூரமாக இருக்குது இல்லைங்களா? நம்ம கைக்கு எட்டுற தூரத்தில் இருக்குது. வந்துச்சுன்னா இதெல்லாம் பிடிங்கிரு. காயாக இருந்தாலும் பிடிங்கிரு. காயில் பிடிங்கி சாப்பிடுங்க சார்ண்ணா. பழம் இதை பழம் காயும் பிடிக்குமா? பிடிங்கிரு. ஓ காய் பழம் எதை இருந்தால் சாப்பிடுவேன். ஓ ஓ குரங்கா இருந்தால் தான் பழம் சாப்பிடுவேன். நானும் வந்து காயாக இருந்தாலும் சாப்பிடுவேன். பெரிய காயாக இருக்கும். காய் பெருசாக. ஆ ஓ இங்கே கீழே. ஆமாம் ஆமாம். கீழேயாக இருக்குது. அதுக்கெல்லாம் இங்கே பாருங்கள் பலாப்பழம் கீழே வந்து எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்கள். மரத்துலேருந்து அப்படியே மேக்ஸிமம் வந்து நம்ம பார்த்த கிராமத்துலலாம் மேல் பகுதியில் தான் இருக்குது. பட் இங்கே வந்து பாருங்கள் நம்ம கீழே வந்து எவ்வளோ பெரிய பலாப்பழம் இருக்கும் பாருங்கள். ஸோ அதனால தான் வந்து இந்த பகுதியில் வந்து யானைகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது. பலாப்பழத்தை எடுத்து இவங்க மட்டும் சாப்பிட்டுக்கலாம். கொண்டு போக முடியாது. அதான் இவங்க எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம். யாருக்காக வேணும்னா சொலையாமல் எடுத்து போகலாம். இதே பேக் கீழே போட்டு தோலில் போட்டு எந்த ஒரு சவுண்டும் இல்லை சொல்கிறேண்ணா. நம்ம போகிற சவுண்டு மட்டும்தான் கேட்குது, வேறு எந்த சவுண்டும் இல்லை. மேல் வீட்டோட சவுண்டு வந்துச்சு, இங்கே ஒரு சவுண்டு காணேன். ஆமாம் சார்ண்ணா பலாப்பழம் நிறைய இருக்கு சார்ண்ணா. கொசன்னு இருக்கு சார்ண்ணா. மக்களே இங்கே பாருங்கள், இங்கே வந்து பலாப்பழம் வந்து எக்கச்சக்கமாக இருக்குங்க. நான் சும்மா சொல்லிங்க. நான் வந்து இங்கே பாருங்கள், நானும் உங்களுக்கு காமிக்கிற வீடியோவில் எனக்கு மொபைலில் கூட ஜூம் பண்ணி காமிக்கிறேங்க. ஏன்னா வந்து இந்த கோபுரில் வந்து ஜூம் ஆப்ஷன் வந்து பெருசாக கிடையாதுங்க. மொபைலில் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேங்க பாருங்கள். உங்கள் ஊரில் கூட இவ்வளோ பலாப்பழம் இல்லை சார்ண்ணா. ஆமாம் நம்ம பார்த்ததுலேயே இங்கே தான் ஜாஸ்தி. மரம் இருக்குது ஆனால் காய் கம்மி. இங்கே ஒரு வீடு இருக்குங்க பாருங்கள். இந்த பக்கம் ஒரு வீடு இருக்குது. எவ்வளோ ஒரு அருமையான இடத்துல அழகாக ஒரு வீடு பாருங்கள். நல்லா இருக்கிறோம். ஏதோண்ணா இங்கே தான் கோவக்கரை மேலே. இதான் மேலே இந்த மலை உச்சி தான்.
இங்கே ஒரு அம்மா இருக்காங்க, எதாவது பேசுவோமா? ஆ வராங்களா? அங்கேயும் பேசிட்டு மேலே போகிறாங்க. சரி, நம்ம கீழே பார்த்து விடலாங்க. இந்த வீட்டோட லாஸ்ட்டுங்களா? இதுதான் கடைசி. இப்போ வெளியே இருக்கோம்பா இதோட முடிச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு. இதுக்கு கீழெல்லாம் ஃபஸ்ட்டு வீடு இருந்திருக்கு, ஆனால் இப்போ எல்லாம் மேலே வந்துட்டாங்க இல்லையா? அப்பா சொன்னது வந்து இது கீழே சொன்னார். கீழே போனீங்கன்னா வீடெலாம் இருக்குங்க, ஆனால் இப்போ இல்லைங்க அப்படின்னாரு. இதுதான் கடைசி வீடு வெளியூர் கொம்பை கிராமத்தோடது. மக்கள் இங்கே பாருங்கள், வெள்ளியூர் கொம்பை அப்படிங்கிற கிராமத்தோட கீழ் பகுதிக்கு வந்தாச்சுங்க. இதுதான் கடைசி வீடுங்க. இதுக்கு மேலே கீழே போனோம்னா ஃபுல்லாக இந்த கிராம மக்களோட தோட்டங்கள் தான் இருக்குங்க. அதில் வந்து நம்ம இப்போ ஏற்கனவே பார்த்த மாதிரியே நிறைய பலாப்பழம், அதாவது பலாமரங்கள், காப்பி தோட்டம், இந்த மாதிரியான தோட்டங்கள்லாம் இருக்குதுங்க. அது போக ஃபஸ்ட்டெல்லாம் வந்து கீழே இருந்திருக்காங்க. இப்போல்லாம் வந்து மேக்ஸிமம் அங்கேருந்துலாம் மேலே வந்ததாக முன்னாடி ஏற்கனவே நம்மளுக்கு வந்து ஒரு அண்ணா சொன்னாருங்க. ஏன் நல்லா இருக்கீங்களா? என்ன தெரியுதுங்களா? காரமடையிலேருந்து ஒரு டைம் வந்தாங்களே ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. நல்லா இருக்கீங்களா? சரி, அப்படியே எங்கள் கிராமம் இன்னும் எப்படி இருக்குன்னு அப்படியே பார்க்கலாம் வந்தேங்க. ரொம்ப நாளாச்சு வந்து. சரி, அதனால் இப்போ அப்படியே ஒரு ரவுண்டு பார்த்து வரலாம் அப்படின்னு வந்தேங்க. சொந்தப்பட்டிக்கெல்லாம் ரோடு வெட்டியிருக்காங்க போல இருக்கு. அதான் அதெல்லாம் பார்க்கலான்னு அப்படியே வந்தேங்க. சரி, வந்து அப்படியே வந்து இந்த ஏட்டிக்காடே வெளியூர் கொம்பெல்லாம் சுற்றி பார்த்து போகலான்னு வந்தேங்க. நல்லா இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கேண்ணா. உங்கள் பேருங்கண்ணா? மறந்துட்டு சும்மா நாள். துரைங்க. சரி. இங்கெல்லாம் எப்படின்னா ரோடு வெட்டுறாங்களாண்ணா? அங்கே மட்டும் வெட்டிருக்காங்க சொந்தப்பட்டிலாம்? வெட்டிருக்காங்களா? இங்கே வெட்ட போகிறாங்க. ஓஹோ. எதுனா இது வெளியூர் கொம்பை இருக்குங்களா? இங்கே வரல, மேலே அந்த ஏட்டிக்காடு வரைக்குங்களா? ஓ, வெட்டதான் சொல்லியிருக்காங்க. ஓஹோ, பரவாயில்ல. ஏதோ வெட்டி கொடுத்தா நல்லா இருக்கு. அங்கே ஏதோ வெட்டிருக்காங்க, பரவாயில்ல. ரோடு நல்லா போய் அதாவது சென்டரில் வந்து அந்த இதுனாங்க அந்த என்ன சொல்கிறது, அந்த ரிவிட்டு மட்டும் அடிச்சிருக்காங்க. அடித்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, ரொம்ப நாள் பழக்கம் சுற்றி விளையாடுது. ரிவிட் மட்டும் நல்லா கட்டி நல்லா வெட்டியிருக்காங்க, பரவாயில்லண்ணா. இங்கே ஏதாவது இது வரைக்கும் எதாவது வெட்டி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கு. சரி, செய்கிறாங்க, எல்லாம் வர்றாங்க அப்படி. அதாங்க எதாவது பண்ணி கொடுத்தா இந்த மாதிரி இருக்குங்களா? நல்லா இருக்கா? பலாப்பழங்கள் நிறையா இருக்குது, ஏதாவது கொண்டு போகிறதுக்காக எடுத்து போக முடியாதுண்ணா. இப்போ எடுத்து போக முடியாதுண்ணா? தூக்கிட்டு போக முடியாது. ஒரு காய் 2 காய் அதான். ஆனால் இங்கே தான் பலாப்பழம் நிறையா இருக்கும் போல இருக்குது இந்த ஊரில். அது கீழே அந்த சார் இருக்குது. அப்படிங்களா? காய் நல்லா தோட்டம் இங்கே கீழே வரைக்கும் இருக்குங்களா? ஓ, தோட்டமெல்லாம் கீழே வரைக்கும் இருக்குது. ஆமாண்ணா. ஓஹோ, பலாமரங்களும் கீழே வரைக்கும் இருக்குது. கீழே இருக்குண்ணா. ஓ, மேலே திராட்சை வரை எல்லாமே பலாப்பழம். ஆனத்தில் தான் ரொம்ப ஆனதான் ஜாஸ்தி. ஏன்னா இவ்வளோ பலாப்பழம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தா ஆணையும் இருக்கும். ஐயோ, இப்போ 2 மணி 3 மணிக்கெலாம் வந்துருந்துங்களா? அப்படிங்களாண்ணா? 2-3 மணிக்கெலாம் வந்துருங்களா? அப்படிங்களா? ஓஹோ. அப்போனா பகலே பார்த்தா போகணும். ஆமாண்ணா. ஐயோ, வந்ததே கொஞ்சம் பயந்தங்க. அப்படிங்களா? ஆமாம். ஓஹோ. யார் வந்தால் சரி ஃபோன் பண்ணி தான் வர முடியாது. ஆமாம். பகலே ஃபோன் பண்ணி கேட்டு வராங்க. சரி. ரொம்ப பயங்க. நாங்கள் இந்த சுண்டப்பட்டி கீழே வரும்போது இந்த மேலே இருக்காங்க, அந்த வீட்டில் இருக்கார் இல்லைங்க, அவர் பேர் என்ன பேர் நாமல? வேல்முருகன். வேல்முருகன், கரெக்டு. அவர் வந்துட்டு இருந்தார். சரி. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இன்னைக்கு ஒன்றும் இல்லை, பகலில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, போகலான்னு தான் அங்கே கேட்டு தான் வந்தோம். இல்லை, இது வரை வரணும். சரிங்க. பகலில் இங்கே வந்து எல்லாமே ரன் போடுங்க. ஓஹோ. சரி. ஆனால் இப்போ பயங்கரமாக இருக்குது. ஐயோ, பெருசு எல்லாமே. அப்படிங்களா? இந்த பலாப்பழ சீசன் மட்டும் தான் அப்படி இருக்குன்னா எல்லா சீசன் அப்படி தான் இருக்குங்களா? அது எல்லா சீசனும் அப்படி இருக்குல்ல. எல்லா சீசன் அப்படி இருக்குங்களா? அது விட்டு போகாது. ஓஹோ. தீனி நல்லா இருக்குது. மூங்கில் எல்லாமே இருக்கும்போது பலாப்பழம் போக மற்ற சீசன் டைம்லேயே மூங்கில் இதெல்லாம் தீனி நிறையா இருக்காலும் இங்கே தான் இருக்குது எல்லாமே. பலாப்பழ சீசனும் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறீங்க? ஆயிரும். ஓஹோ. சரி. இதான் உங்கள் வீடுங்கண்ணா? ஆமாண்ணா, இதுதானே. சரி. உங்களுக்கு பசங்கள்ண்ணா? பசங்க 3 பேருண்ணா. இதில் படிக்கிறாங்களா, வேலைக்கு போகிறாங்களா? படிச்சுட்டு இப்போ சும்மா தான் இருக்காங்க. சும்மா தான் இருக்காங்களா? ஓஹோ. தோட்டத்தில் என்னென்ன இருக்குண்ணா? தோட்டத்தில் பெலா,
அப்புறம் இந்த இளவம் பஞ்சு இது பஞ்சு ம் ம் பெப்பர் பெப்பர் குறுமிளகு குருமிளகு ஓ அப்புறம் இந்த ரோபஸ்டா ஆ அரபி பருப்பி இந்த இப்போ மாதிரி காப்பி எல்லாமே கீழே இருக்குது. ஆமாம் கீழே எல்லாமே இருக்குது. இப்போ சீசன் வந்து பலாப்பழம் மட்டும்தான், பலாப்பழம் மட்டும் மற்ற எதுவுமே சீசன் இப்போ இல்லை. சீசன் இல்லை. ஓஹோ. உங்களுக்கு தோட்டம்னா எத்தனை எவ்வளோ இருக்குண்ணா? மொத்தம் 9 ஏக்கர் இருக்குது. 9 ஏக்கர் இருக்குங்களா? ஓ எல்லாமே கீழ்பகுதியில் இருக்குங்களா? இல்லை கீழ்பாகு தான். ஓ 9 ஏக்கரும் கீழே தான் இருக்குது. கீழ்பாகு பாதி வீடு மேல் பாகு இந்த சைடு பாதி. ஓஹோ ஓ ஓ இப்போ இந்த வீடு சுற்றியெல்லாம் இருக்கிறதா உங்களுக்கு தாங்களா? இல்லை நம்ம இந்த ஓ 9 ஏக்கர் இருக்குங்களா? மொத்தம் 9. சரி சார். இப்போ அப்படின்னா பலாப்பழத்தை மட்டும் தான் கொண்டு போகல, மற்றதெல்லாம் வெளிக்கொண்டு போயிடுறீங்களா? போயிடலண்ணா. குருமிளகு இந்த காப்பி இதெல்லாம் எடுத்து போயிடுவோம். எடுத்து போயிடுறீங்க. வருவாங்க அங்கேருந்து வராங்க. ஆள் வருவாங்களா? வராங்க. ஓஹோ. இல்லை வந்து வியாபாரி வந்து பேசிட்டு போகிறவாங்களா இல்லை அவங்களே எடுத்துகிட்டே போயிடுவாங்களா? அவங்க எடுத்து போயிடுவாங்க. ஓ எவ்வளோன்னு சொல்லி கிலோக்கு எவ்வளோன்னு சொல்லி பேசிட்டு அவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்களா? அதுக்கு நீங்கள் கூலி கொடுக்கணுங்களா இல்லை அவங்க இல்லை அவங்க அது அவங்களே கொடுத்துருவாங்க. ஓ சரி சரி கொடுத்துருவாங்க. சரி சரி. இப்போ நீங்கள் அதை பண்ண காப்பி இதெல்லாம் வந்து பார்த்தா எடுத்து காய வச்சிங்கன்னா ஆமாம். காப்பி குறும்பு எல்லாம் காய வச்சு இல்லை பதம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. எடுத்து போயிடுவாங்க. ஓ எவ்வளோ ரேட்டுக்குன்னு பேசி எடுத்து போயிடுறாங்க. ஓ பலாப்பழத்தை மட்டும் கொண்டு போகிறதில்ல? பல தான் இருக்கும். இந்த ரோடு வசதி தானே, ம் ம் அதனால கொண்டு போகிறதில்ல. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓ ஏன்னா சமுதிரம் போகிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க, நடக்கிறதே கஷ்டம். கஷ்டமாக அது லோடு கணக்கு இருக்குன்னா அது உள்ளர இன்னும் கீழேங்கண்ணா மேலேயே தான் நிறையா இருக்குது, இன்னும் கீழே பண்ணால் இன்னும் நிறையா இருக்குது. உள்ளர போய் பாருங்க. ரொம்ப அப்படிங்களா? ஓ கீழெல்லாம் இன்னும் நிறையா இருக்குங்கண்ணா. நிறைய ஓ ஓ ஓ சரி சரி சரி. போக முடியாதுங்களா? காலையில் கற்றுச்சு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு இல்லைங்களா? இப்போ காலைல ஓ ஓ 11 மணிக்கு சாப்பிட்டு போட்டு 11 மணிக்குங்களா? ஓ ஓ அது அங்கே எங்கே போகுதுன்னா இந்த கரடி எல்லாம் தள்ளி விட்டுருமா, ம் அதை சாப்பிட்டு இருக்க வேண்டியது. ஓ இந்த பகலில் கரடி வந்து மரத்துலேருந்து தள்ளி விட்டுருது. நைட்டு தள்ளி விட்டுருது. ஓ பகலில் சாப்பிட வேண்டியது. ஓ பகல் நைட்டு 2 நேரம் அதுக்கு நல்ல தீனி. நல்ல தீனி, இந்த பலாப்பழ சீசன் நல்ல தீனி அதுக்கு. தீனி அதுக்கு நல்லா. ஓ இப்போ 11 மணிக்கு கீழே கத்திட்டுங்களா? ஆமாண்ணா. இப்போ காலைல ஓஹோ டெய்லி வரும். இன்னைக்கு 2 நாள் மேலே வரல. அப்படிங்களா? ஆமாம். இல்லைன்னா மத்தியான நேரத்தில் இங்கே ரவுண்டு போடுது. மதியங்களாண்ணா? மதியம் எங்கே ரவுண்ட் அடிங்களா? இங்கே ரவுண்ட் போடு, உள்ளாரே ரவுண்ட் போடு. ஓ ஓ மேலே அது மாதிரி நீங்கள் வந்தீங்களா அந்த வேல்முருகன் வாடி? ஓஹோ அந்த வேல்முருகன் ஆமாண்ணா. அந்த வழிக்கு இதுக்கு ரவுண்ட் போடு. ஓ அப்படிங்களா? ஓ இந்த வேல்முருகன் வழிக்கு இங்கே ரோட்டுக்கு வரைக்கும் இந்த வழி வச்சு சவுண்ட் போடுங்களா? நாங்கள் அதில் தான் இப்போ வந்தோம், அந்த வழி இல்லைங்களா? ஓ சரி சரிண்ணா. வேல்முருகன் வீட்டிலேருந்து இப்படி வந்தோம். சரி சரிண்ணா. ஓ அந்த வழியிலே சவுண்ட் விடுங்களா மத்தியானம்? மத்தியானம் சொல்ல முடியாது, இந்த டைம் இல்லை. வர வேண்டாம். ஆமாம். எதுமா 1 மணிக்கே வந்துடுதுங்களா? 1 மணி 12 மணிக்கே வருது இங்கேருந்து மேலே. ஓஹோ இந்த ஒரு 2 நாள் தான் காணும். அப்படிங்களா? இல்லைன்னா பகல்லையே பார்க்கல. ஓஹோ சரிண்ணா. பரவாயில்ல தண்ணி கொண்டு வந்துருக்கேன், தண்ணி போதுங்கண்ணா. ஹை தண்ணி தான் பார்த்தோன்னா மெயின். எனக்கு வந்து இங்கே இறங்கி ஏறதுக்குள்ளே ஐயோ தொண்டையெல்லாம் வறண்டு போயிடுது. இறங்கிட்டோன்னே இனி ஏறதுக்குள்ளே தான் இருக்குது இல்லைங்களா? சரி சரி. எப்படின்னா டெய்லி இதெல்லாம் நடக்கிறீங்க? வர வேண்டியது. நம்ம அந்த காலத்துலேருந்து எல்லாம் இருந்துட்டாங்க. சரி சரி. இங்கே எத்தனை காலமாக இருக்கீங்கண்ணா நீங்கள்? நம்ம பாட்டிப்பாட காலத்துலேருந்து. பாட்டிப்பாட காலத்துலேருந்து பல தலைமுறைகளாக இருக்கீங்க. எத்தனை தலைமுறை உங்களுக்கே தெரியாதுண்ணா? அது தெரியாது, நமக்கு தெரியாது. ஓ அப்போ பிறந்தது வளர்ந்தது தாத்தா முப்பாட்டா எல்லாமே இங்கே தான்? எல்லாமே இங்கே தான். ஓ இந்த தோட்டம் நீ சொல்லிங்கன்னா 9 ஏக்கர் தோட்டம், இது மட்டும் பார்த்துருக்கீங்க? வந்து இது 90 ஏக்கர்ண்ணா. வெளியூர் கொம்பைக்கும் மொத்தமாக இருக்குது 90 ஏக்கரா? 98 ஏக்கர். ஓஹோ எல்லாமே இந்த வெளியூர் கொம்பை கிராமத்தோட மக்களோடது பார்த்தீங்கன்னா வந்து 98 ஏக்கரா? 98. ஓஹோ அதில் வந்து உங்களுக்கு வந்து 9 ஏக்கரா? இல்லை 9 18 இப்படி. ஓ 10. ஓ தோட்டங்கள் எல்லாத்துக்கும் அப்புறம் நிறையவே இருக்குது. நிறைய இருக்குது. தோட்டத்துக்கு என்ன வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இப்போ உள்ள கீழே வரைக்கும் போகணும். ஆமாம். கீழே வரைக்கும் உள்ளே இறங்கி கீழே வரைக்கும் போய் தோட்டத்தில் வேணுங்கிறது எடுத்துகிட்டு வரணும். அதுதான் இருக்கிறதுலே சவாலான விஷயம். ஆமாண்ணா. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். தோட்டம் நல்லா பெருசாக சௌகரியமாக இருக்குது. ஆனால் வந்து அதை எடுத்துகிட்டு வரதான் உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய ஒரு சவால். ஆமாம். இல்லைன்னு இந்த இது ஆணையில தான் ரொம்ப தொல்லை. ஏதோ போன வருஷம் கூட யாரையும் இங்கே அடிச்சிருச்சுன்னு சொன்னாங்கன்னா? இந்த அம்மா நம்ம ஜானகி அம்மா. இந்த வீட்டில் இருந்தாமாங்கண்ணா? இந்த வீட்டில் ஒரு அம்மா இருந்துச்சு. ஆமாங்கண்ணா. ஜானகி அம்மான்ட்டு. ஆமாம். சூழ்நிலை வரைக்கும். ஓ இல்லை அந்த அம்மாவோட பேர் என்னதை பார்த்துக்க நினைக்கிறேன் சொன்னேன். அந்த ஒரு பையன் நம்ம பார்த்துக்கோம்ல கீழே கூட வேலைக்கு போட்டு தர அவரோட அம்மாவும் வாட்டியா? இது இந்த வீடு தானே? இந்த வீடு வந்திருக்கோம். ஓ அந்த அம்மாவை அடிச்சிச்சிங்களா? எப்போங்கண்ணா? அது அடிச்சு 2 வருஷம். 2 வருஷம் ஆச்சுங்களா? ஓ அதுக்கு முன்னாடி நான் வரல, அதுக்கு முன்னாடி தான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி. ஆமாம் அதுக்கு முன்னாடி நான் இன்றைக்கி தான் வர்றாங்கண்ணே. மேலே சொன்னாங்க வேலுமுருகன் இருக்காங்களே அந்த வீட்டுக்கு கீழே ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டிருக்காங்களே, அண்ணன் தம்பி ஏதோ 2 பேர் இருக்கான்னு சொன்னாங்க. அது இது இந்த வீடு இருக்கிறதா?
இந்த வீட்டுக்காரங்களா? அந்த வீட்டுக்காரர் ஓ, இந்த இடிஞ்ச வீட்டுக்காரங்களா? தான். ஓ, அதான் சொன்னா யானைக்காக பயந்து இப்போ வந்து மேலே வந்துட்டான். இப்போதான் ஒரு 2 மாசமா கட்டி அங்கே இருக்கேன், அண்ணன் தம்பி 2 பேரும், அங்கே 2 பேர் இருக்கா தண்ணி அப்படின்னாரு. அவர் தான் சொன்னார் இங்கே இந்த இடத்துல ஏதாவது கீழே அங்கேருந்து வர வழியில் அந்த முக்கில் ஏதோ பார்த்தோன்னா அடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னார். ஒரு கல் மாதிரி இருக்குண்ணா அதில் ஒரு பாறை, சின்ன கல் அந்த அந்த இடத்துல. அது மரம் அறுத்துக்கு கொஞ்சம் அடி எடுத்து காட்டணும். எதுமா? அங்கே ஒரு மரம் அறுத்து வச்சுருக்காங்கண்ணா. சரிங்க. இது மாதிரி ஒரு இது இடையில இருக்குது. அது அந்த இடத்துல. ஓஹோ, எப்படின்னா பகல்லைங்களா? பகல்ல ஒரு 4 மணி இருக்கும். 4. ஓஹோ, பகலில் ஓரளவுக்கு கண்ணுக்கு தெரியுமா? அப்படி இருந்தால் எப்படி? இவன் திடீர்னு வந்துட்டாங்க. அப்போ ஆனை இப்படி இருந்தால் திடீர்னு இப்படி வந்துருச்சு. ஓஹோ, அதில் 4 பேர் வந்திருக்காங்க. 4 பேர் வந்திருக்காங்க. 4 பேர் 5 பேர் வந்திருக்காங்க. ஓஹோ, இவன் நான் 3 பேர் ஓடிட்டாங்க. எந்த அம்மா ஓட முடியல. டக்குன்னு ஓ, இந்த வயசு ஜாஸ்தியானால ஓட முடியல பாவம். பின்னாடி வந்துருச்சு. ஓஹோ, 3 சவுண்டு கத்தினாங்க. அந்த ஓஹோ, ஓ, பகல்லையேங்களா? அப்படின்னா பகல்லையே வந்து இங்கே வர்றது கொஞ்சம் பார்த்தா வரணும். கஷ்டம். பகலில் வந்து பார்த்தோம். பார்த்தா வரணும். பகல்ல என்ன இந்த 2 நாள் தான் காணும். ஓ, இது என்ன பகல் இங்கே ஆடுது மேலுக்கு. அதான் நீங்கள் சொன்னீங்க இந்த 2 நாளாக இல்லை, அதுக்கு முன்னாடி பகல் இங்கே மத்தியானம் 2 மணிக்கு இருக்குங்கிறீங்க. 1 மணிக்கு வரணும். 11 மணிக்கு வந்துடும். ஓஹோ, மேலே சும்மா காய் 1-2 பழத்துக்குள்ள மெயினாக உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரினா பலாப்பழம் ஜாஸ்தியாக இருக்குது. கண்டிப்பாக. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து எப்போ வேணால் வரும். நீங்கள் சொன்ன மாதிரி சாப்பிட்றக்கா எப்போ வேணால் எப்போ பசிக்குதோ இப்போ வந்துடுது. டைம் இல்லை. பகலும் நைட்டு எந்த டைமும் இல்லை. கரெக்டு தான். மற்ற டைமெல்லாம் உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி தீனி கீழே இருக்குது. அதனால் வந்து மேல் வரல, ஆனால் கீழே இருக்கும். கீழே பலாப்பழ டைமில் மட்டும் மேலேயும் ஃபுல்லாக வந்துடுது. பகல்லையே மேலேயும் சுற்றிட்டு இருக்குது. அந்த அம்மா ஓடிச்சது பலாப்பழ சீசன் தானே? சீசன் தான். இதே சீசன். ஓஹோ, இப்போ போன வருஷத்தில் அதுக்கு முன்னாடி வருஷம் பண்ணிக்கிறப்ப சீசன். ஓ, இது சீசன் பலாப்பழ சீசன். ஓஹோ, இந்த மாதம் தெரியலண்ணா. ஓ, அதான் நான் வந்து அப்படின்னா ஒரு 2 வருஷம் இருக்குங்கண்ணா. அப்போ வரும்போது ஒன்றும் எந்த மாதிரி இல்லை. அப்படின்னா நான் வந்துட்டு போனதுக்கு முன்னாடியாக இருக்கும். கடைசியாக வந்துட்டு போனதுக்கு முன்னாடியாக இருக்கும். சரி சரி. இப்போ வீடெல்லாம் கவர்மெண்ட் வீடெல்லாம் இங்கே எதுவும் இல்லைண்ணா? இல்லை, நம்ம சொந்த எதுவுமே இல்லை. ஓ, கிருஷ்ணில் கொஞ்சம் கட்டி கொடுத்துருக்காங்க. எங்கேம்மா இங்கே கட்டி கொடுத்தாங்களா? வீடே வரல. ஓ, 9 வீடு கட்டி கொடுத்தாங்களாம்மா? அது வீடு அந்த கோட்டை இல்லை. ஓஹோ, மூலயமா கவர்மெண்ட்டு கட்டி கொடுத்துருக்காங்க. எத்தனை முன்னாடி கிடக்குண்ணா? ரொம்ப வருஷம் முன்னாடி கிடக்கு. ஓ, இப்போனா இது இல்லை. இல்லை, இப்போ வீடு எழுதி போட்டிருக்கோம். என்ன பண்ண தெரியல. என்னென்ன இங்கே பொருளெல்லாம் கொண்டு வந்து சேர்த்த முடியாது. இல்லை, இப்போ மேலே தான் சரி மேலே வந்துடுங்க. சரிண்ணா. வேட்டிக்கடை பக்கத்தில். ஓ, சரிங்க. அப்படி சொல்லியிருக்காங்க. ஓஹோ, அங்கே போனால் இங்கே தோட்டத்தில் யார் பார்க்குறது அப்படி நம்ம சொல்கிறோம். சரி, மேலே வந்துட்டு அப்புறம் இப்போ நீங்கள் தோட்டக்கடையில் பாருங்கள். ஓ, வீடு மட்டும் அங்கே கட்டிக்கங்க, இந்த தோட்டம் கடையெல்லாம் வந்து பார்த்துங்க, வீடு மட்டும் அங்கே கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, அப்போ அந்த ரோடு ஏதாவது சுண்டப்பட்டி வெட்டினது அப்படியே வேட்டிக்கடை வரைக்கும் வெட்டினாங்கன்னா அந்த இடத்துல வீடு எடுத்து கட்டினாங்கன்னா கொஞ்சம் சௌகரியமாக இருக்குங்கிற மாதிரி மட்டும் இருக்குல்ல? ஆமாண்ணா. அந்த ஒரு 5 வீடு இருக்குங்களா அந்த மட்டும் அங்கே? அந்த மடத்துக்கு இந்த சைடு. ஓ, சரி சரி. ஓ, அங்கே வேணால் வீடு வேணால் கட்டிக்கலாம். ஏதாவது பார்த்து வண்டி வண்டி பார்த்து வர்றக்கு அதெல்லாம் வடி வெட்டி விட்டாங்கன்னா அந்த சுண்டப்பட்டி ரோட்டோட அப்படியே வெட்டி விட்டாங்கன்னா ஏதாவது வந்து வரது போது வந்துக்கலாம். தோட்டம் இங்கே அங்கங்கே வீடு வச்சு அப்படியே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ, அந்த மாதிரி எதாவது இருந்தாலும் கூட கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா வந்து அட்லீஸ்ட் தோட்டத்தை வந்து பகலை பார்த்துட்டு இருந்துக்கலாமா? நைட்டில் ஏதாவது அர்ஜென்ட்டு போகணும் வரணும் கூட ஏதாவது ஜீப்பு பிடிச்சி கூட போயிட்டு வரலாங்க இருந்தா. இங்கெல்லாம் அர்ஜென்ட்டுக்குலாம் போக முடியாது. ரொம்ப கஷ்டம். ஒரு உடம்பு சரியில்லைன்னா கூட ரொம்ப டைம். அதான் நீங்கள் சொல்கிறீங்களா 1 மணி 2 மணிக்கு அப்படின்னா அப்புறம் எப்படி போக முடியுங்க? இல்லைங்களா? இருக்காது. 2 நாள் தான் இல்லை இங்கே. ஓ, டெய்லியும் மேலே அந்த ரவுண்ட் போட்டே இருக்கு. அதான். ஓ, நாங்களே கொஞ்சம் வரும்போது கொஞ்சம் பார்த்து தான் வந்தோம். ஏன்னா ரோட்டை பார்த்தாவே கொஞ்சம் பார்த்தோன்னா ஒரு மாதிரி கருக்குன்னு தான் இருந்ததுங்க. ஏன்னா பார்த்து வந்தோம். சரி, ஏதோ இவர் இருக்கனால கொஞ்சம் தெரியும் வச்சுங்களேன். நம்ம கூட சரவணம் வந்தாலும் கொஞ்சம் கூட தெரியும். இல்லைன்னா நம்ம தனியால் வர முடியாதுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஏரியாவில் நீங்கள் சொன்ன மாதிரி எப்போ எந்த இடத்துல நிற்கிது நமக்கு தெரியாது இல்லைங்க. அதனால தான் எங்கே போனால் இவர் கூட்டு வந்துடுவேன். அதனால் இவர் எங்கே எதனால இருந்தால் கரெக்டாக சொல்லிடுவார். நம்மளை கரெக்டாக பாதுகாப்பாக கூட்டு போயிடுவார். இல்லை உங்கள் சொந்தக்காரர் தான் நினைக்கிறேன். சொந்தக்காரர் நம்ம இங்கே அட்டடி. அதாங்க பராபதி. தெரியும். சரி சரி சரி. இங்கே இப்போ வெளியூர் கம்பெனி எத்தனை வீடு இருக்குண்ணா? இங்கே ஒரு 16 வீடு இருக்கு. 16 வீடு இருக்கிறது வந்து ஒரு 12 வீடு இருக்கு. 12 வீடு தான் இருக்குது. இப்போ இருக்கிறது 12 வீடு தான் இருக்காங்க. முன்னாடி இருந்ததுன்னா? முன்னாடி 22 நிமிஷம். 22. ஓ, 22 இப்போ 16 வீடு தான் இருக்காங்க. அங்கே எல்லாம் இப்போ இந்த ஸ்கூலுக்கு பசங்களை வந்து படிக்க வைக்கிறேன்ட்டு அங்கே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஓஹோ, நான் டெய்லி கொண்டு போயிட்டு கூட்டு போய் வரணும், திருப்பி கூட்டு வரணும், அது கஷ்டங்கிறனால அப்படியே போயிட்டாங்க மேலே.
ஓ ஆனால் உங்கள் தோட்டமெல்லாம் இங்கே தான் இருக்குது தோட்டம் தோட்ட வீடு இங்கே தான் இருக்குண்ணா வீடு இங்கே இருக்குண்ணா. இருக்குது அப்போ வேணா அந்த தோட்ட வீடு மட்டும் வந்து பார்த்து போய்க்கிறாங்க. போயிருவாங்க. ஓ மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 16 குடும்பம் தொடரும் இங்கே தான் இருக்குது பர்மனெண்ட்டாக இங்கே தான் இருக்குது. இருக்காங்க. மேலே இருக்க அந்த 2 வீடு சேர்த்து 16 வீடுங்களா? அது சேர்த்து சேர்த்து 16. ஏடி கார்டு இல்லாமல் ஏடி கார்டு தான். ஆமாம், அது இல்லாமல் இங்கே 16 வீடு. முன்னாடிலாம் இதுக்கு கீழே கூட வீடு இருந்ததுன்னு சொன்னாங்க. ஏன்னா லாஸ்ட்டு கீழே அந்த லாஸ்ட்டு. ஓ கீழே வரைக்கும் இருந்து முன்னாடி. முன்னாடி அங்கே இருந்து இதில் ஃபஸ்ட்டில். ஓ இந்த ஆனை தொல்லைனால அங்கே அதில் வீடு இருந்துச்சு. அப்படியே மேலே ஏறி வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் அது வீடு கட்டி கொடுத்தா இன்னும் மேலே போயிடுவீங்க. இன்னும் மேலே போகிறோம். அப்புறம் இந்த இது தோட்டக்கடையில் வந்து என்னதான் நீங்கள் சொன்ன மாதிரி வீடு அங்கே கட்டினா இங்கே தோட்டத்தை பார்க்குறதுங்கிறது அப்போ நாளடைவில் அப்படியே அது பார்த்தா விட்டு போயிடும். விட்டு கண்டிப்பாக உண்மைதான். அந்த மாதிரி தோட்டத்துக்குள்ளேயே நீங்கள் வீடு இருந்து தோட்டத்தை பார்க்குறக்கு வெளியே இருந்து டெய்லி வந்து பார்க்குறதுக்கு வித்தியாசம் இருக்குது. இருக்குண்ணா. ஆமாம். ஆமாம். ஏன்னா இங்கே இருந்ததுன்னா உங்கள் பராமரிப்பில் எப்பவுமே இருக்கு. இதில் டெய்லி கண் பார்வையில் இருக்கு. நீங்கள் ஆனை வரதுனா கூட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று பட்டாசு ட்ரெஸ் வச்சு பந்தம் வச்சு பார்த்தீங்கன்னா வந்து விரட்டி விடுவீங்க. அங்கே இருந்தால் உங்களுக்கு தெரியாது. ஆமாம், அது வந்து எல்லாம் வந்து சாப்பிட்டு போயிடும். அதே மாதிரி நாளாக என்ன ஆகுதுன்னா அதுவே வந்து இப்போ வெறுத்து போய் விட்டுருவீங்க அப்படியே. அந்த அந்த மாதிரி கீழே ஆயிடுச்சுண்ணா. அதுதான் பெரிய பெரிய ஆளுங்க இருக்கும்போதெல்லாம் அதை விட்டு வட மேலே வர மாட்டாங்க. இப்போ என்னன்னா எல்லாம் மேலே மேலே வந்துட்டாங்க. கோகரை வந்து இதுக்கு மேலே இல்லைங்கண்ணா? இதுக்கு மேலே போனாங்க 2 வாரத்துக்கு முன்னாடி தான் போயிட்டு வந்தாங்க. இங்கே தென்னை மரத்தை இருக்குது. ஓ இந்த இதுலங்க. சரி 2 வாரத்துக்கு முன்னாடி தான் போனாங்க. போன ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை போய் பார்த்து தான் வந்தோம். அங்கே பார்த்தா நல்லா தெரியுது. வீடெல்லாம் தெரியல கரெக்டாக. அந்த மரசஸ் போல இருக்கு. அந்த பாறையிலேருந்து பார்த்தாங்க. ஏதோ பாறையிலேருந்து பார்த்தேன். எந்த பாறை எனக்கு கரெக்டாக தெரியல. இந்த பாறை மாதிரி அப்படிங்களா? அங்கே ஒரே ஒரு வீடு தனியாக கடைசியாக இருந்துச்சுங்க. அந்த வீட்டிலேருந்து அவங்க பார்த்தோம் அப்படியா? இந்த பாறை இருக்கு. அதாங்க. சரி சரிங்க. அங்கேருந்து பார்த்தா கீழே அந்த மரமெல்லாம் மறைச்சதுனால தெரியலிங்க. ஆமாம் மரம் மறைச்சி வச்சுங்க. சரி சரி. கரண்ட் எல்லாம் இருக்குண்ணா? இங்கே பார்த்துருக்கலாம் அவங்கள. எதுனா இல்லை போன வாரத்தில் வந்திருந்தேன். இங்கே பார்த்துருக்கலாம் அவங்கள. யானைங்களா? ஆனைங்களா? பக்கத்துலேயே பார்த்துருக்கலாம். பார்க்கறது பற்றி இல்லைங்க. நம்ம மேலே அதான் உங்களோட வேகத்துக்கு என்னால் ஓட முடியாது. பார்க்காம இருக்கிறது எனக்கு சேஃப்டி இல்லைங்களா? கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் பார்க்குறதுக்கு நான் பார்க்குற வித்தியாசம் இருக்குங்களா? உங்களுக்கு அதை நேக்கு போக்கு தெரியும், எங்களுக்கு தெரியாது இல்லைங்க. நாங்களே பார்த்தா நேக்கா எப்படி ஓட தெரியாது. நீங்கள் வந்து பார்த்தோன்னா வந்து நேராக ஓட மாட்டேங்க, இப்படி கிராஸ் பண்ணி ஓடுவீங்க, இறக்கத்தில் ஓடுவீங்க. ஏதோ இவரத்தை சரணம் சொன்னதை வச்சு நான் தெரிஞ்சுக்கிறேன். அதாங்க. அதாங்க பார்க்குறது பற்றி இல்லைங்க. பார்த்தா பார்த்தோன்னா தப்பிக்க தெரியணும் இல்லைங்களா? ஏன்னா நம்ம ரோட்டில் பார்க்குறது, வண்டியில் போகிறது பார்க்குறது வேறு. இந்த மாதிரி காட்டுக்குள்ளே பார்க்குறது வேறு. திடீர்னு அது எப்படி அது வரும்னு நம்மளுக்கு தெரியாது. ஆமாம் ஆமாம். அதனால் விசாரித்து பார்த்துட்டு தான் வந்துக்கிறீங்க. ஏன்னா இருக்கும்போது வந்து நம்ம தேவையில்லாமல் வரக்கூடாதுங்கிறதுக்காக விசாரிச்சுட்டு தான் அப்படியே உள்ளே வருதுங்க. சரி சரி. அது போக யானை போக வேறு எதுனா கரடி சிறுத்தை அதெல்லாம் வரணும். எல்லாமே வரும். எல்லாமே வரணும். ஆடு தூக்குறது, இந்த மாதிரிலாம் நாய் தூக்குறது அதெல்லாம் நடக்குதுங்களா? அதில் அது நடந்தா இருக்கு. நடந்துருக்கு. ஓஹோ. சிறுத்தை இருக்குங்கண்ணா? சிறுத்தை இருக்கு. புளி அந்த மாதிரிலாம் இருக்குண்ணா? புளியும் இருக்குங்களா? ஓஹோ. எல்லாமே இருக்கு அப்படின்னா? எல்லாமே இருக்கு. ஓஹோ. ஒரு மிருகம் இல்லை, எல்லாமே மிருகம் இருக்கு. நீங்களே பார்த்துருக்கீங்களா? புலி சிறுத்தையில் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க. பகலில் 2 மணி 3 மணிக்கெலாம் வரல. இந்த இடத்துல பகலே பார்த்துருக்கீங்களா? புலி சிறுத்தைங்களா? பகலில் வரும். ஓஹோ. ஓ யானை தான் பகலில் பார்க்குறேன்னு சொன்னீங்க. புலி சிறுத்தையும் பார்த்துருக்கீங்களா? அது எல்லாமே பார்க்குறோம் நம்ம பகல்ல. அப்படிங்களா? இது இந்த ஆடு நாய் இந்த இது இருக்கிறாங்க வரணும். ஓஹோ. புலியும் பார்த்துருக்கீங்களா? பகலில் பார்த்துருக்கீங்க. ஓ தாரு இந்த புலி வந்து இவ்வளோ அகாலத்துக்கு தாரை மட்டும் ஆனே தாரை மாதிரி அந்த ஹைட்டில் இருக்கு. நல்ல சைஸ். ஓ இந்த சைஸு இருக்குது புலி வந்து. யானையோட தார மாதிரியே இருக்குங்களா? கால் அப்படியே இருக்கு. ஓஹோ. நாங்கள் இன்னும் பார்த்தது இல்லைங்க. ரொம்ப கஷ்டம் அது. புலி ரொம்ப கஷ்டம். யானை கூட தப்பிச்சிடலாம். ஐயோ அது இது இருந்து திடீர்னு பாஞ்சிருந்தேன். ஆனால் மனுஷனை பார்த்தா விலைக்கு போயிடும்னு சொல்லுவாங்க. போகுண்ணா. போகிறது போகும். இல்லை இல்லைன்னா அது நம்மக்கிட்ட அது திரும்பி எல்லாம் போதும் நம்மளால சொல்ல முடியாது. கரெக்ட். சரி சரி. அப்படின்னா நீ எல்லா மிருகங்களோட மத்தியில் தான் நீங்கள் வந்து வாழ்கிறீங்க. அதான் உங்கள் வாழ்க்கைங்கிறது வந்து எல்லா விலங்குகளோட மத்தியில் விலங்குகளோட விலங்காக வாழ்கிறீங்க. அதுதான் அதாங்க. இன்னும் எத்தனை தலைமுறை இப்படி உங்களோட போராட்டம் தெரியல, சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் பண்ணுறீங்க, உங்கள் தாத்தா பண்ணியிருப்பாரு, அப்போ அப்பா பண்ணியிருப்பாரு, அடுத்து நீங்கள் பண்ணுறீங்க, அடுத்து உங்கள் பசங்க பண்ணணும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேரம் பேத்திங்க. அது நீ எத்தனை தலைமுறை அப்படியே பண்ணுறாங்கன்னு தெரியாது.
ஏன்னா என்னதான் இருந்தாலும் நீங்கள் உங்கள் தாத்தா கொள்ளு போட்ட பண்ண காலத்தை விட இப்போ கம்மியாக தான் பண்ணுவீங்க. ஆமாம்மா கண்டிப்பாக. இன்னும் காலம் மாற மாற அடுத்த தலைமுறை வர இன்னும் பண்ணுறது கம்மியாயிருக்கு. கம்மியாயிருக்கும் கண்டிப்பாக. உண்மைதான் உண்மைதான். ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க கீழே இருந்தேன்னு சொல்கிறீங்க, அங்கேருந்து மேலே வந்தாச்சு. இன்னும் அடுத்த பசங்க என்ன பண்ணாங்க, இந்த ஏன்டா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம மேலே போகலாம் அண்டு போயிடுவாங்க. அது சொல்கிறேன். அப்போ நாளாக என்னாச்சுன்னா அப்படியே எல்லாமே ஒரு அழிவு காலம் மாதிரி. ஆமாம், அழிவு காலம் மாதிரி ஆயிருக்கு. உண்மைதாங்க. சொல்கிறாங்கன்னா ஏன்னா வந்து ஏன் இவ்வளோ காட்டுக்குள்ளே இருந்து கஷ்டப்படுறீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இப்போ இருக்க நடைமுறையில் வெளியே போய் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுறதுங்க சாதாரண விஷயங்களா? ஐயோ ரொம்ப கஷ்டம் அது. நீங்கள் சொல்கிறீங்க 9 ஏக்கர் தோட்டம் போய் வாங்க முடியுங்களா வெளியே இப்போ இருக்க கண்டிஷனுக்கு? கண்டிப்பாக உண்மைதான். அதனால் இருக்கிற இடத்த விட்டுட்டு வரதுங்கிறதெல்லாம் பார்த்து நடக்காத காரியம், சும்மா சொல்லலாம். ஆமாம், அது உண்மைதாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற இடத்துல வந்து ஒரு சென்ட் இடம் வாங்குறதுனாவே லட்சக்கணக்கில் வாங்க வேணும். இனி ஒரு வீடு கட்டி பார்த்தோன்னா வந்து தோட்டம் வாங்கி விவசாயம் பண்ணி அதில் நடக்கிற காரியம் நடக்கிற காரியங்களா? அதனால் இருக்கிற இடத்துல வந்து இருக்கிறதா புத்திசாலித்தனம், நம்ம சேஃப்டியும் கூட. என்ன இந்த மாதிரி பார்த்தா யானையெல்லாம் இருக்குன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும். சேஃப்டி இருக்கணும் நம்ம. இதுதான் கொஞ்சம் கஷ்டம் தான். சொல்லணும்னா திடீர்னு வர வேண்டியது, திடீர்னு போக வேண்டியதானே. சரி. இப்போ ரேஷன்லாம் எப்படின்னா வருது உங்களுக்கு? அங்கே தானே. எங்கேங்கண்ணா? மேலே நம்ம சுண்டப்பட்டி தான். ஓ, சுண்டப்பட்டி வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. அங்கேருந்து எடுத்துருவாங்க. ஓ, இப்போ உடம்புடம்பு சரியில்லைண்ணா போய் தான் நம்ம கட்டி நம்ம தூக்கிட்டு போகணும். ஓ, ரொம்ப முடியலன்னா கட்டி தான் தூக்கிட்டு போகணும். ஓ, அதே ஹாஸ்பிட்டல் தான். நீங்கள் கோழிக்கரை தான் போகணுங்களா? கோழிக்கரை இல்லைன்னா கொஞ்சம் பண்ண போகணும். ஓ, மாமரத்துலேயும் கிடையாது, அங்கேயும் ஒன்றும் கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி கோழிக்கரை இல்லைன்னா இந்த பக்கம் குஞ்சப்பண்ணை ஹாஸ்பிட்டல் அது இருக்குண்ணா. ஓ, சரி சரி. என்ன கோத்தரி இந்த இதில் நவா. நவா. சரி சரி. ஆனால் உங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறது எல்லாமே நவாலேருந்து தான் நிறைய பண்ணுறாங்க இல்லைண்ணா? நவா கொஞ்சம் சப்போர்ட் இருந்துச்சுண்ணா. இப்போ அவ்வளோக்கு இப்போ கம்மியாகிடுச்சிங்களா? ஓஹோ. கீஸ்டோன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு கீஸ்டோனும் அது அவ்வளோ அது கம்மியாச்சு. ஓஹோ. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது மெயினாக வந்து நவாவும் கீஸ்டோனு தான். அது இப்போ கொஞ்சம் கம்மியாகிடுச்சுங்கிறீங்க. ஓஹோ. நம்ம ஜானிக்கம்மா இருக்கும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு சரிங்கண்ணா நடைமுறை இருந்துச்சு. எங்கே இந்த ஜானிக்கம்மா இருக்குங்களா? ஓ சரி சரிங்க. அதுக்கப்புறம் ஓஹோ. ஏன்னா அந்த மாதிரி என்ன ஏதாவது இந்த பஞ்சாயத்தில் தான் அந்த மாதிரி இருந்தாங்களா? இல்லை கீஸ்டோனில். ஓ, கீஸ்டோனில் இருந்தாங்களா? ஓஹோ. அந்த மாதிரி இப்போ யானை அடிச்சது? ஆமாம், அந்த மாதிரி. ஓஹோ. அந்த மாதிரி போனதுலேருந்து இப்போ கொஞ்சம் சப்போர்ட் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது. கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. ஓ, அந்த கீஸ்டோன் இருக்கனால எதனால வேணுமுன்னா இப்போ பேசி வாங்கி கொடுத்துருவாங்க. இந்த பென்சிங் கம்பி. ஓஹோ. இந்த மாதிரி பென்சில் போட்டு இந்த மாதிரி கீழே கொஞ்சம் உதவி. ஓஹோ. ஓ, பரவாயில்ல ஓரளவுக்கு. இந்த பென்சிங் போடுறதா கொஞ்சம் பரவாயில்ல. சரி சரி. ஏன்னா இங்கே உள்ள ஊருக்குள்ளார அதை பார்த்து நம்ம ஆரம்பத்தில் பென்சிங்லாம் போட்டுருக்கீங்க. கண்டிப்பாக அது வரைக்கும் போகுங்க. ஓ, அந்த வீடு சுற்றி எல்லாமே இப்போ வீடு இந்த தோட்டம் வீடு சுற்றி இருக்க தோட்டம் சுற்றி போட்டிருக்கீங்க. ஆமாம். கீழே இருக்க தோட்டத்துக்குள்ளே கிடையாது, இந்த வீட்டுக்கு சுற்றி தோட்டத்தை மட்டும் பென்சிங்லாம் இப்போ நவ பண்ணி கொடுத்துருக்காங்கண்ணா? இல்லை, இது கீஸ்டோன். ஓ சாரி, கீஸ்டோன். ஓ, பரவாயில்ல. பேசுகிறேண்ணா இப்போ போகலாமா? ஏன்னா டைம் இப்போ அண்ணா சொன்னால் பார்த்தீங்கன்னா இப்போ 2 ஆகி போச்சு. அந்த அண்ணா சொல்கிறதுன்னா 1 மணி 2 மணிக்கு 12 மணிக்கெலாம் ஆனால் இருக்குங்கிறாரு. மேடு ஏறிட்டோம்னா பிரச்சனை இல்லை, ஓரளவு கூட போயிடலாம். அந்த ஏட்டுக்காடு இறங்கிடுச்சுன்னா அங்கேயும் பயந்தாண்ணா. அங்கேயும் பயந்தா சுண்டப்பட்டி வரைக்கும் பயந்தா. சுண்டப்பட்டி வரைக்கும் போகிற வரைக்கும் பயந்தா. நம்ம அந்த தண்ணி குடிக்க வந்தாலும் வரும். அந்த சுண்டப்பட்டி அந்த ஏட்டுக்காடுலேருந்து கீழே இருக்க அதுக்கு தண்ணி குடிக்க வரும். அந்த கீழே அந்த டேங்க் இருக்குல்ல அங்கே. ஓ, அங்கே தண்ணி குடிக்க வருங்களா? பகலுமேங்களா? ஓ சரி சார். அப்போ நம்ம கிளம்பலாம், அதான் நல்லது. 2 கிளாகி போச்சு. பழம் கூட இல்லைண்ணா. பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க. பரவாயில்லைங்க. ஏன்னா இல்லை நம்ம ஒரு 2 நேரத்தில் பழம் இருக்கணும் இல்லைங்க. பரவாயில்லைங்க. உங்களை தான் பார்க்க வந்தா, பழப்பழம் சாப்பிட வந்தா. பழப்பழம் எங்கே வேணால் சாப்பிடலாங்க. பழப்பழம் இங்கே எங்கே போனாலும் பழம் சாப்பிடலாம். உங்களை எங்கே போனால் பார்க்க முடியாது இல்லைங்க. உங்களை பார்க்கணும் இங்கே தான் வரணும். பழப்பழத்தை எங்கே வேணால் நாங்கள் போய் வாங்கிக்கலாம். கட்டுதாண்ணா? சரி, நல்லதுண்ணா. வரேங்க. எதுமா? யாருங்கம்மா? ஓ, அப்படிங்களா? ஓ, என்னாச்சுங்கண்ணா? ஓஹோ. ஓஹோ. டயர்டாகிடுச்சுங்களா? ஓ, இறக்கி வச்சிருக்கேன். ஓஹோ. அதனால் இப்போ மரம்லாம் ஏறதில் கொஞ்சம் டயர்டாக ஏறதில்ல. ஓ சரி சரி சரி. இன்னும் உடம்பு பார்க்கணும் இல்லைங்க. உடம்பு நல்லா இருந்தால் தான் நம்ம மனுஷன் ஃபஸ்ட்டு பாங்க. ஆமாம், கட்டு. அது நீங்கள் இந்த மாதிரி இடத்துல இருக்கிறதுல உடம்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆமாம் கண்டிப்பாக.
மரம் ஏறுறது நீங்கள் மேலே ஏறுறது வர்றது நடக்கிறக்கே ஃபஸ்ட்டு உடம்புல சத்து வேணும். இந்த வலி மேலே ஏறுறதுக்கே உடம்புல தெம்பு வேணும். இல்லைன்னா மேலே ஏற முடியாது. நாங்கள் ஏறதுக்குள்ளேன்னு இருக்குது பாருங்க எனக்கு. போயிடலாம், அப்படியே மெல்லாமல் போயிடலாம். சரி வரேண்ணா, நல்லதுண்ணா. வரேங்கம்மா. ஜானகி அம்மாங்கிறது இந்த வீடு தான் சார் அண்ணா? இந்த வீடு தான். இந்த வீட்டில் வந்து ஏற்கனவே ஒருத்தரும் பேசுகிறேன், அந்த பையன் பேர் எனக்கு கிடைச்சாமில்ல, அவங்க அம்மாவா அப்படின்னா கரெக்டா? அந்த பையன் வந்து பார்த்தோன்னா வந்து சுருட்ட முடி விட்டுருப்பாப்லையா, அவங்களோட ஐட்டு தான் இருப்பாப்ல, கரெக்டு தானே? ஓ அவங்க அம்மாவா அது? கரெக்டு கரெக்டு. கீஸ்டானில் வேலை செஞ்சுருந்தாங்க போல இருக்கு. எல்லாமே ஒரே மாதிரி ஏறல, அப்போ தான் ஏற முடியும். இப்போ வெள்ளியூர் கொம்பையிலேருந்து அப்படியே நம்ம மேலே ஏறி ஏட்டிக்காடு போய், ஏட்டிக்காடுலேருந்து சுண்டப்பட்டி வரைக்கும் போய் அங்கேருந்து மாமரம் போகணும். இதில் ஏட்டிக்காடு வரைக்கும் மேலே ஏறதுக்குள்ளே பயங்கர மேடு.